பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்திருக்கலாம் படம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை எதுவும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு படம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன கமல் மட்டும் தூக்கிட்டு போறாரு படத்தை, ஃபுல் படத்தை அவர் மட்டும்தான் கூப்பிட்டு போறாரு தவிர மிச்சப்படி ஒன்றும் பெருசா அவரோட ரோல் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா ஹீரோயிசம் நல்லா காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவளுக்கு கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் வந்து சார் நீங்கள் மறுபடியும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பின மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தான். ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நல்லா போடணும். அதான் செகண்ட் ஹாஃப்ல என்ன பெரிய மிகப்பெரிய குறமா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏஆர் ரஹ்மானோட இது இருந்துச்சு. இல்லை, அந்த லெஜெண்டரிக் மூவியை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. பார்த்தா சொல்லுங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, சிம்பு வந்து வெரி குட் பெர்ஃபார்மர். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக டம்மி பண்ண மாதிரி தான் கொஞ்சம் தோணுச்சு. நல்லா ஹீரோயிசமாக காமிச்சிட்டு அவர் அப்படியே அமுக்கிட்டாங்க. மறுபடியும் கிளைமேக்ஸில் தட்டி எழுப்பி நீங்கள் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த பழைய மாதிரி அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. அதில் ஒன்றும் நம்ம இந்த கேமியோலாம் எதுவும் பெருசாக கிடையாது, அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்றும் த்ரிஷா வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒன்றும் பெரிய இம்பேக்ட்லாம் அப்படி ஒன்று இருக்காது. பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்துருந்தோம், பட் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். 10க்கு 4 தான் கொடுக்கணும்.